2 அக்காவுக்கும் கடன் வாங்கி தான் பண்ணோம். 2 கடனையும் அடைச்சிட்டேன். லாஸ்ட்ல கல்யாணம் பண்ணும்போது 2 கடனையும் அடைச்சு வீட்டில் கடனே இல்லாத மாதிரி தான் பண்ணோம். ஸோ அந்த ஒரு 15-20 வருஷம் தூக்கியிருக்கேன் லோடு மட்டும். அதில் தான் அந்த பசங்க கூட சேர்ந்து இது பண்ணுறது சுற்றுறது எல்லாமே இருந்தது. அவ்வளோ கஷ்டப்பட்டு 2 அக்காவுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்போவும் அவங்களாலே நம்மளால பார்த்துக்க முடியாது. அக்காவும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அவங்களும் என்னால் தம்பிக்கு இந்த மாதிரின்ற போது அவங்களும் அவங்க ஃபேமிலி விட்டு வந்து என்னை பார்த்துக்க முடியாது. அம்மாவுக்கும் உடம்பு முடியல. ஸோ அப்போ சப்போர்ட்டான என்ன வந்து செல்வா தான். இப்போ நான் லோடுக்கு போகல, என்னை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். வேலை செய்யாமல் என்னால் இருக்க முடியாது. நான் போகிறேன் பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். தேவையில்ல நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நீ சீட்டு போடுங்க அப்படி சொன்னாங்க. இப்போ போட்டு அரிசி பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டு கூட அவங்களுக்கு பொட்டிக்கும் இப்போ அதுவும் ஜாலியாக தான் இருக்கு. ஸோ ரொம்ப வருஷமாகவே கஷ்டப்பட்டு லோடு தூக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா நிறைய பார்த்துருக்கேன். அடிக்கடி சொல்லுவாங்க மேரேஜ்க்கு அப்புறம் இப்போ அந்த வார்த்தை சொல்கிறது, லோடு மேனாக இருக்கிற என்னெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிப்பியா நான் யோசித்தேன், ஆனால் எப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியல. அடிக்கடி சொல்லுவார், இல்லை ரொம்ப பணக்கார பையனாக கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினச்சேன். காசு பணம் எப்போ வேணால் வரும். நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு அன்பான ஒரு பர்சன் தான் வேணும். அது ரொம்ப ஒரு கேரிங்கான ஒரு பர்சன். அது எனக்கு அது போதும் அப்படின்றது. 2வது லோடுக்கு போனோன்னா ஒரு நாளைக்கு 1500-2000 சம்பாதிச்சுட்டு வந்துருவாரு. நான் மேரேஜ் முடிஞ்ச கொஞ்ச நாள் ஒரு மாதம் போகணும். காசுல நல்லா வரும், நல்லா வரும், ஆனால் உடம்பு போயிடும். மேரேஜ் ஆனால் ஒரு மாதம் லோடுக்கு தான் போனார். 1 மந்த் லோடுக்கு தான் போயிட்டு இருந்தார். காலைல கிளம்பி போயிட்டு நைட்டு தான் வருவார். 11 மணி 12 மணிக்கு தான் வருவார். அதுக்கப்புறம் பாப்பா தான் என்கிட்ட சொன்னான், அம்மா இனிமேல் லோடுக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, வேற என்னமா வேலைக்கு பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டால், இல்லை நம்ம வந்து அப்பா சந்தோஷம் தான் பேர் சொல்லி தான் கூப்பிடுவா. இப்போ தான் மாற்றிட்டா. அது அப்படியே போக போக பழகிடுச்சு. அப்புறம் தான் சொன்னான், இல்லை நம்ம வந்து பிஸ்னஸ் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னான். என்ன பிஸ்னஸ் வச்சு கொடுக்குறது அப்படின் போது தான், பரவாயில்ல நம்ம வந்து அரிசி வியாபாரம் வச்சு கொடுக்கலாம், நம்ம பொட்டிக் பார்த்துட்ருக்கோம்ல, அவர் அந்த பிஸ்னஸ் பார்க்கட்டும் அப்படின்னு பாப்பா தான் சொன்னது. சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த பிஸ்னஸ் வச்சு கொடுத்தோம்.